நெல்லையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 15 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கனரக வாகன முனையம் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக பூட்டியே கிடப்பது பொருளாதார விரயத்துக்கு வித்திட்டுள்ளதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை டவுன் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அங்குள்ள பேட்டையில் 13 ஏக்கர் பரப்பளவில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2019 கனரக வாகன முனையம் கட்டி முடிக்கப்பட்டது. பழைய பேட்டை மற்றும் பேட்டை இடையிலான இணைப்பு சாலையில் மின்வாரி அலுவலகம் அருகே கட்டப்பட்ட இந்த முனையம் திறப்பு விழாவும் கண்டுள்ளது. ஆனால் இன்று வரை செயல்படாமல் இருப்பதற்கு கடந்த அதிமுக ஆட்சியில் முறையாக திட்டமிடாததே காரணம் என்பது வணிகர்களின் புகாராக உள்ளது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் சிட்டிக்கு கிடையாது. போக்குவரத்துக்கோ இல்லை ஆட்கள் நடமாட்டத்துக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது. நைட்டில் ஏற்றி அப்படியே அவுட்டர்லேயே போயிடுவாங்க. இப்போ இதே நேரத்தில் அங்கே வராருந்தால் இங்கேருந்து லோட்மேன் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் இப்போ இங்கே லோடு ஏற்ற இறக்க வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் அங்கே வருவாங்களா போவாங்களாங்கிறது கஷ்டம். நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் இந்த முனையத்துக்கு நிர்ணயித்து உள்ள வாடகை கட்டணம் மிக அதிகம் என்றும் வணிகர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தரவும் வலியுறுத்துகின்றனர். பழையபேட்டையில் சரக்கு வாகன முனையத்தில் வாடகை கட்டணம் மிக அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது, அங்கு மக்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு பேருந்து வசதி தற்பொழுது இல்லை. மேலும் நாங்கள் வந்து அங்கு வியாபாரத்தில் தொடர்பு கொண்டு வியாபாரம் செய்வதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கு வண்டி வாகனங்கள் இறக்குவதற்கோ ஏற்றுவதற்கோ உள்ள மறைமுக கட்டணத்தை எதையும் செலுத்துவதற்கு கால அவகாசங்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கனரக வாகன முனையம் கடந்த ஆட்சியில் திட்டமிடாமல் கட்டப்பட்டாலும் தற்போது வியாபாரிகளின் வசதிக்கு ஏற்ப மாற்றிக் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக நெல்லை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இன்றைக்கு மாநகராட்சி ஒரு வாடகை நிர்ணயம் பண்ணக்கூடிய வாடகை, அரசு நிர்ணயம் பண்ணக்கூடிய வாடகை அதில் நிர்ணயம் பண்ணி அந்த இடத்துல இந்த அப்ளிகேஷனை வாங்கி பூர்த்தி செய்து அந்த லாரி முனையுடைய நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் அதில் என்ன அடிப்படை தேவைகளோ அது மாநகராட்சி நிர்வாகம் அது செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கும். கடந்த 4 ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கும் இந்த கனரக வாகன முனையத்தை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வணிகர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் மையறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.